பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஹெட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி யார் இருக்காங்களோ அவங்க நாமினேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ டீச்சர் அப்பாயின்மெண்ட் டெம்பரரி ஷால் பி ஹி இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை த ரெகுலர் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற கண்டினியூஸ் ரெகுலர் இதில் பார்த்தீங்கன்னா இதையே சிங்கிள் ஜட்ஜ் கன்சிடரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஐசிடி நாம்ஸில் இது வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. டெம்பரரி சர்வீஸில் இருக்கிறவங்க அது மாதிரி அந்த அவங்களோட மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர்லி அப்பாயிண்டட் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேலரியை விட கம்மி தான் அப்படின்னா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த ரெகுலேஷன் கண்டினியூட ப்ராக்டிஸ் கன்சல்டேட்டிவ் பேயில் கொடுத்துருக்கனால ரெகுலரைசேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ இது வந்து பெட்டிஷனருக்கு வந்து ஏற்கனவே டீச்சிங் ஃபெலோஸும் கொடுத்ததுனால ஆக்சுவலி அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஈக்குவல் இருக்கனாலையும் ஸோ ஆஸ் பர் மந்த்லி கிராஸ் சேலரி ரெகுலரேஷன் அப்பாயின்ட் பண்ணுற சேலரியோடு இருக்கணும். ஸோ இதே விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அதர் இதுலேயும் சேர்த்து கிளைம் பண்ணி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதையும் இதில் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதையும் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படிங்களையும் பார்த்திங்கன்னா ஸோ அண்ட் த பார்ட் ஆஃப் தட் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறத படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதர் ஸ்டேட்லலாம் இது மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லையும் ஏற்கனவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டில். ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனியன் ஸ்டேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த வந்து ஹோல்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேங்க் அண்டு அவங்களுக்கு யாராருக்கெல்லாம் இதெல்லாம் அதை குவாலிஃபிகேஷனில் இருந்தாங்களோ அவங்கள அப்படியே அப்சர்வ் பண்ணவும் செஞ்சுருக்கு, இல்லை ஈக்குவல் பேயாவது கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்சன்ஸ் இதே நிலையில் செலெக்ஷன் கிரேடில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி பல கேஸோட தீர்ப்புகளில் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தற்போதைய நிலை அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற பொசிஷன் ஆஃப் கேண்டிடேட் எல்லாம் வந்து டெம்பரரி கேண்டிடேட் ஆகும். அவங்களோட வந்து ரெகுலர் சர்வீஸ் கவுண்டர் பார்ட் சர்வீஸ் அவங்களோட ரெகுலர் சர்வீஸில் ஜஸ்டிஃபிகேஷனு. ஸோ இதனால் இவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இதுக்கு ஃபேக்கல்ட்டிக்கு வந்து என்டைட்டில்டு வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டையோ ரெகுலர் பொசிஷனோ வந்து அவங்க கொடுத்தே தான் ஆகணும். ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டிஸ்மிஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த though the tempted filling the such fill we are believe that the project of Anna University is good light அப்படின்னு சொல்லி அரியர்ஸ் பேயபிள் அப்ளிகண்ட் ஏதாவது ஆர்டர் வச்சுருந்தாலும் அந்த பெய்டு ஓவர் வித்தின் 8 வீக்ஸ் 8 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை கொடுத்தோம்னா அதே மாதிரி இந்த ப்ராசஸை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் போட்ட இந்த நம்பர் ஆஃப் கேஸ் ரிட் பெட்டிஷன் இது எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணி தான் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டேட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெகுலரைசேஷனுக்கு அப்சர்வ் கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 10 வருடம் 15 வருடம் வந்து குவாலிஃபைடு அந்த அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஏஐசிடி நாம்ஸில் ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஏஐசிடி நாம்ஸு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கெலாம் ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க.